Hello my Alphys and Gulface, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் பார்த்தானா என்னென்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவான் அப்படின்றதான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். So steady ladies and gentlemen, நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamizhan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க because நான் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திங், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறானா அது என்ன நோட்டீஸ் பண்ணுவானா, அந்த பொண்ணு சிரிக்கிறாளா இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம சிரிப்பே நம்மளை பற்றி நிறையா சொல்லும். இவன் கோமான பர்சனாலிட்டியா ரூடான பர்சனாலிட்டியா என்னன்ட்டு. பிகாஸ் இந்த சிரிப்பு இருக்குது தெரியுமா, நம்மளோட மொத்த நெகட்டிவிட்டிஸுமே மறைச்சிரும். ஏன்னா அந்த சிரிப்பில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அண்ட் இட்ஸ் அவர் சிக்ஸ்த் சென்ஸ். ஸோ அதனால எப்பயுமே ஒரு சிரிச்ச ஃபேஸோடையே இருங்க, எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய கண்கள். ஸோ இந்த கண்கள் இருக்குது தெரியுமா, இட்ஸ் அ வெரி 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 பேட் பாய்ஸ் இந்த ரெண்டு பேருமே. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த கண்ணுக்கு ரெண்டு கண்ணும் வந்து கம்யூனிகேட் ஆகும் பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் உணர்வுகளால் மட்டுமே அந்த எமோஷன்ஸ் மட்டும் ட்ராவல் ஆகிட்டு வரும் இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்குமே சரி. ஸோ அதனால எப்படி சொல்கிறது, கோவமாக இருந்தால் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த கண்ணு நமக்கு சொல்லும்ல. ஸோ அந்த கண்ணுலேயே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதுவே பார்த்த உடனே காதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது இந்த கண்ணு பார்த்துச்சுனாலே டக்குன்னு ஒரு ஸ்பார்க் பற்றிக்கும். அந்த ஸ்பார்க் தான். மூணாவது விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெண்களுடைய ஹேர் ஸ்டைல், ஹேர். ஏன்னா பெண்களுடைய ஹேர் தான் பயங்கரமாக எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் தான் அவங்களுடைய லுக்கையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். தலையை களைச்சி போட்டு உக்காந்தா அது வேற லுக், அழகாக பின்னா அது வேற லுக், வேற ஸ்டைல் செட் பண்ணால் அது இன்னொரு லுக் கொடுக்கும். டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கெட்டப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால எப்போவுமே நீங்கள் ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம். சும்மா சிம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கிராண்டியராக ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாவா இருக்கும், இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா வெயிட். எஸ், வெயிட் மேட்டர்ஸ். ஏன்னா நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சப்பியாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், ஃபிட்டாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும், அண்ட் குண்டாக இருந்தால் அது சில பேரை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால பசங்க நோட்டீஸ் பண்ணும்போது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்க்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ அவங்களுக்கு சப்பி அண்ட் ஃபிட்டாக இருக்க பொண்ணுங்களை ரொம்பவே பிடிக்கும், ஈஸியாக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்த்துப்போம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பசங்க கண்டிப்பாக உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் ஹேர், கண் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கம்பல்சரி பார்ப்பாங்க. எப்படி இருக்கு, லைக் எப்படி சொல்றது, அந்த வளைவு நெளிவு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஷேப்பு. ஸோ இதை கம்பல்சரி நோட் பண்ணுவாங்க. ஓப்பனாக சொல்லுனா கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. பசங்கன்னா கன்ஃபார்மாக இதை பார்த்தே தீருவாங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றதுலாம் பசங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. வித் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைத்திய மாதிரி உங்க பின்னாடி சுற்றுவாங்க. இது அவங்களே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, இந்த பசங்க இருக்காங்க தெரியுமா, ஃபேக் ஆக்சசரிஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஐ லேஷு, ஓவர் டார்க் மேக்கப்பு, நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு, எனக்கு என்னென்னலாம் சொல்ல தெரியல. ஹை ஹீல்ஸ் போடுறது. ஸோ இது உங்கள் பர்சனலாக இருக்கலாம், தப்பு நான் சொல்ல கிடையாது. பட் இந்த ஃபேக் ஆக்சசரிஸ்லாம் போட்டு உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிங்கன்னா அது பசங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாது. சில பேரை வந்து மேபி கலாய்க்க தூண்டலாம். பசங்க சில பேர் இப்படி இருக்காங்க, அவங்கள நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஆக்சசரிஸ்லாம் போட்டு உங்களை நீங்கள் ரொம்ப அழகாகவே காமிச்சிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் பியூட்டி. ஸோ அதனால இந்த மேக்கப்ஸ்லாம் கொஞ்சம் உங்கள் பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ஸ்கின். ஃபேஸாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது தான் பயங்கர அட்ராக்ஷன் இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் அந்த குழியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுடைய அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். கை ஃபுல்லாக ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுவும் உங்கள் அட்ராக்ஷனை கம்மி பண்ணும். பிகாஸ் இதெல்லாமே நம்ம இந்த ஃபேஸு, இந்த கை, இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே தான் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறது, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதில் தான் நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண முடியுமே தவிர இதில் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணனா வேறு எதுவும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எய்த் பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். ஸோ எஸ், ட்ரெஸ்ஸிங்ன்றது பெண்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் நான் சொல்லி தர வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் எல்லாருடைய அட்ராக்ஷனுமே அடங்கியிருக்கு. சுடிதார் அண்ட் சாரி போடாமல் டிஷர்ட் ஆர் ஷர்ட் போட்டு போனால் நல்லா இருக்குமா? பட் எல்லாருமே போடுறாங்க, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பசங்களுக்கு பிடிக்காது. அதே நீங்கள் சாரி ஆர் சுடிதார் கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்பவே உங்களை பிடிக்கும், ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க, ஓகேவா. அது ஒன்று. ரெண்டாவது, லைக் ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணாமல் ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் அந்த ஃபிட்டு கொஞ்சம் மாறினாலுமே
அது வேறு மாதிரி உங்களை காமிச்சிடும் இந்த உலகத்துக்கு. அண்ட் ஈஸியாக உங்களை எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. பிகாஸ் பீப்புள் அரவுண்ட் அஸ் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு ஜட்ஜஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, பட் லிமிட்டோட நம்ம ட்ரெஸ் பண்ணாலுமே நம்ம வேற லெவலில் இந்த உலகத்துக்கு தெரியும். ஸோ that's it for today's video. My Alphys and Gulfis. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வட்டா.